ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வாம்பி வாரோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களப்பெல்லாம் நான் பேசுகிறேன். வேடோட பெயின் தர மட்டும் தெரிஞ்சாயம் ரலி சாரி டெஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரி கிளப்பெல்லாம் கன்னு வெப்பன்ஸு ஃபோட்டோ எடுத்தபடி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு லேபுக்கு வர சொன்னாங்களே, அந்த லேபுக்கிட்ட இப்போ கரெக்டாக வந்துட்டுருப்பாங்க. இங்கே இப்படி இருந்தால் இப்போ அப்படியே நம்ம டேக்குக்கு சைடு போயிடுவோம். டேக்குக்கு யோமின்னு மற்ற அந்த 4 மெம்பர்ஸுமே கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே லாக் ஆகிருந்த மூமெண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் தான் இதிலே இருக்கிறது, அந்த சுவாமி போயிருச்சானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு வந்து நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் சுவாமி இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு சுவாமிஸ் எதுவுமே இல்லை போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணால் மற்ற 2 மெம்பர்ஸ் இருப்பாங்களே அந்த ரூமுக்குள்ளே இருந்தவங்க, அவங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணாத, நீங்கள் 2 போகாத, கண்டிப்பாக அந்த டோருக்கு வெளியே அந்த சைடு தான் இருக்கும், இந்த ரூமுக்கு அந்த சைடு தான் இருக்கும், கண்டிப்பாக அட்டாக் பண்ண வரும், டோரை ஓப்பன் பண்ணாத, அவன் பண்ணால் போயிட்டு போனால் நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த 2 பர்சன்ஸ் கட்டுனா ஜங்குக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மளும் இதே பிளேஸில் இருக்க முடியாது, நம்மளுக்கு அந்த திங்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் ஜிமினோட ஆன்ஸையும் டேயோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணப்படி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டில் என்ட்ரு ஆகிறாமல, நீங்கள் எனக்கு பேக் சைடில் ஃபாலோ பண்ணப்படி வாங்கணுங்கிற மாதிரி வீமினோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணப்படியே நம்ம சுகர் அப்படியே என்ட்ரானா நம்ம அந்த இன்னும் 2 பர்சன்ட் இருப்பாங்களா அவங்களுமே நம்ம ஜங்கு கூட சேர்ந்து நாங்களும் உங்கள் கூடயே வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் கிளம்புனா இந்த 2 பர்சன்ஸுமே இவங்க கூட போனால் அப்போ சேஃபாக இருலாமோங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் எல்லாருமே அந்த ரூமை விட்டு அப்படி வெளியே வந்து ஒரு மிரர் டோர் இருந்துச்சுல்ல, அந்த டோர்கிட்ட கரெக்டாக நம்ம ஜேகே வந்து டோரை அப்படி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுவாரா, ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே கரெக்டாக இந்த 2 பர்சன்ட் சொன்ன மாதிரி டோருக்கு அந்த சைடு தான் ஒரு 5 ஜாம்பிஸ்க்கு மேலேயே இருந்திருக்கும், 5 ஜாம்பிஸ்க்கு மேலேயே இருக்குது. அது எல்லாமே இந்த டோர் ஓப்பன் ஆன சவுண்டை கேட்டு கரெக்டாக நம்ம ஜேகே அட்டாக் பண்ண வேண்டாம், சுகா அப்படியே அவரோட கன்னை வச்சு அதில் ஒரு ஜாம்பியை ஷூட் பண்ணோம். ஜேகே அப்படியே அவரோட பேக்ஸ்லேருந்து 2 கன்ஸை எடுத்தபடி அந்த சுவாமி சவலட்டையும் கொஞ்சம் செகண்ட்லேயே ஷூட் பண்ணுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ணால் கன் ஷூட் பண்ண சவுண்டு கிட்ட தான் மற்ற சுவாமிஸ் எல்லாமே வந்துருமே. அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சபடி ஒரு பிளேஸ்லேயே நிற்காமல் ரன் பண்ணபடி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கட்டுன பொசிஷன்லேயே இப்போ இந்த பிளேஸ்லேருந்து 4th ஃப்ளோருக்கு போகணும். அந்த மூமெண்ட்டுக்கு நேராக ஸ்டெப்பை பட்டபடி நம்ம ஜொங்குக்கு ரன் பண்ணபடி ஓடி வந்தா டே வந்து பயத்துலேயே சுகாவை நோட் பண்ணுறாரு. நீ பயப்படாமல் அவன் ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி ஓடுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேமே ஜொங்குக்கு ஒரு ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே நம்ம ஜொங்கு கூட போனால் ஜிமினாவை சுகா ஹயாங் சேவ் பண்ணிடுவார், நம்மளை சேவ் பண்ணால் தான் ஜொங்குக்கு பக்கத்தில் இருக்காமல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே மீட்டிங் பண்ணபடி ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடியே ரன் பண்ணபடி ஓடுறாரு. அந்த 4 மெம்பர்ஸுமே நம்ம டேக்குக்கும் யூமினியும் ஃபாலோ பண்ணபடி ரன் பண்ணபடி ஓடி வந்தா அவங்களுக்கு பேக் சைடு கிட்டத்தட்ட ஒரு 13 ஜாம்பிஸ் ரன் பண்ணபடி கத்துனபடி வருது. இந்த மாதிரி கத்துறதை பார்த்து அந்த 4 மெம்பர்ஸும் இன்னும் ரொம்ப பயந்து போய் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே ரன் பண்ணபடி ஓடி வந்தான். இப்போ 1st ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு என்ட்ராயிட்டாங்க. 2nd ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற ஸ்டெப்லேயும் இப்போ ரன் பண்ணபடி ஓடுனா இந்த மாதிரி கட்டுற சவுண்டு சுவாமிஸ் கட்டுற சவுண்ட் 2nd ஃப்ளோரில் இருக்கிற சுவாமிஸை வந்து மூவ் ஆன் பண்ணுது. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி அந்த சவுண்டுக்கு அவளும் மறுபடியும் ஸ்டெப்புக்கு வர மூமெண்ட்டுக்கு 2nd ஃப்ளோரில் என்ட்ரான பாய்ஸஸ் தான் 3rd ஃப்ளோருக்கு கரெக்டாக வந்து அங்கேருந்து 4th ஃப்ளோருக்கு ஸ்டெப் ஏறலான்னு பார்த்தா சுவாமிஸ் எல்லாம் 2nd ஃப்ளோர் 1st ஃப்ளோர் 3rd ஃப்ளோரில் சுவாமிஸுமே கரெக்டாக ஸ்டெப் கிட்ட வர மூமெண்ட்டுக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டெப்பில் ரன் பண்ணபடி ஓட முடியாது, சுவாமிஸ் எல்லாம் சுற்றி வளைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு என்ன செய்வார்னா நம்ம ஜொங்குக்கு வந்து ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த இன்னும் 2 கன் அந்த கன் இருக்குல்ல, அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணபடியே என்னை ஃபாலோ பண்ணபடி வாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த ஸ்டெப்பில் மேலே ஏறுதாரு. 3rd ஃப்ளோரோட ஸ்டெப்பில் இப்படி ஏறினா சுகாவுமே அவர்கிட்ட அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணால் டே கிட்ட கன்னை கொடுத்துருப்பாரு. அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண சொன்னால் நம்ம டே கன்னை பாட்டபடி நிற்கிறாரு. ஷூட் பண்ணி பேபி என்ன பாட்டுட்டு இருக்க, ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜேகே அப்படியே அவர்கிட்ட அந்த 2 கன்னுமே காலியான மூமெண்ட்டுக்கு அதை கீழே போட்டுட்டு டேயை அப்படியே புஷ் பண்ணி இழுட்டு டேயை டைட்டாக பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டும் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே அந்த கன்னை வச்சு ஜேகேயோட கன்னை வச்சு அங்கே இருக்கிற சுவாமிஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாரு. இருந்தாலும் இவங்க கொண்டு வந்த கன்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. பேக் சைடில் சுகா ஷூட் பண்ணால் ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஜொங்குக்கு ஷூட் பண்ணோம். இப்போ பேக் சைடில் சுவாமிஸ் மேலே வர மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் பேபிமா
ஒரு 2 ஸ்டெப் பேக் போய் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஹெட்டுக்கு சொன்ன கேளு என் செல்லம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் 2 ஸ்டெப் பேக் போ சொல்லிட்டு, அப்படியே பேக் சைடு முதுகுல இருந்து நைஃப் எடுக்கிறாரு. சரியான லாங் ஸ்வாடு மாரி இருக்குது. பல்லா பல்லான்னு அப்படியே மின்னுது. இந்த மாரி இவ்வளோ லாங்காக இருக்கிற அந்த நைஃபை அந்த ஸ்வாடை பார்த்து இவங்க எல்லாரும் ஷாக்கானா, இதுக்கு மேலே புல்லட் இல்லை, அதனால இனி என்னோட ரூட்டு தான், இனி நான் தான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அந்த பிளேஸில் எனிமீஸ் கூட ஃபைட் பண்ண எப்படி நைஃபை வச்சு ஃபைட் பண்ணுவார் அதேமாரி 2 ஸ்வாடை வச்சு ஆப்போசிட்டில் அட்டாக் பண்ண வர அத்தனை சாம்பிஸையும் அட்டாக் பண்ணுறாரு, கில் பண்ணுறாரு, நெக்கெலாம் கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணி செஸ்ஸில் சொருகிறது, நெக்கில் கட் பண்ணாதான் செஸ்ஸு நெக்கு ரெண்டையும் கட் பண்ணால் மட்டும்தான் சாம்பிஸ் டெட் ஆகும். மற்ற பிளேஸ்லாம் அட்டாக் பண்ணால் திரும்ப வந்து கடிக்கும். அந்த மூமெண்ட்டுக்கும் செஸ்ஸில் சொருக்கிறதும், நெக்கில் கட் பண்ணுறதும், ஹெட்டை கட் பண்ணுறதுங்கிற மாதிரி நம்ம ஜெயிக்க அப்படியே அங்கே அந்த 3rd ஃப்ளோரில் உள்ள சாம்பிஸை அட்டாக் பண்ணபடி அங்கே இருக்கிற சாம்பிஸை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி கீல் பண்ணிவிட்டு எல்லாரையுமே மேலே நேராக 3rd ஃப்ளோருக்கு வர வைக்கிறாரு. நேராக வர வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ரூம், கொஞ்சம் ரொம்ப தூரமாக ரன் பண்ணபடி ஓடாமல் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அது ஓப்பனில் இருக்கானுங்கிற மாதிரி கிக் பண்ணி பார்க்குறாரு. அது ஓப்பனில் இருக்க அந்த ரூம்குள்ளே எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராக சொல்கிறாரு. இந்த மாதிரி என்ட்ராக சொன்னால் சுகா தான் லாஸ்ட்டில் வர அந்த மாதிரி வந்தால் சுகாவை வந்து ஒரு சுவாம்பி அப்படி பிடிக்க சுகா அப்படியே கொஞ்சம் ஃப்ளோரில் மிஸ் ஆகி விழ இந்த மூமெண்ட்டை நம்ம ஜெயிக்க நோட் பண்ணிவிட்டு அவர் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த ஸ்வாடை வச்சு தூக்கி வீசி அந்த சுவாம்பியோட ஹெட்லேயே சுருகுற மாதிரி பண்ணிடுவாரா. அந்த மாதிரி பண்ணோம் சுவாமி அப்படி அந்த அட்டாக் பண்ண மூமெண்ட்டில் டெட் ஆனால் சுகா அப்படி எழுந்துக்கிறாரு. எழுந்து ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகி டோரை நம்ம ஜொங்கு க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. போச்சு போ என்னோடய ஃபேவரெட்டு ஸ்வாடு, சே நான் ஏன் ஹேண்ட்ஸாலே ரெடி பண்ணதாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வாடு மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் டோர்கிட்டே நிற்கிறாரா. இந்த மாதிரி இருந்தால் இதுக்கெலாம் காரணம் இந்த சுகாடா, இந்த சுகாவை மட்டும் நான் சேவ் பண்ணாமல் இருந்தேன், என்னோடய ஸ்வாடு மிஸ் ஆகிருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டென்ஷன் ஆகி புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தா. ஜேகே மட்டும்தான் ஸ்வாடு மிஸ் ஆயிடுச்சின்னு புலம்புறாங்க. ஆனால் நம்ம ஜெமினா அப்புறம் கூட வந்திருப்பாங்களே 4 மெம்பர்ஸு அப்புறம் நம்ம சுகா இவங்க எல்லாருமே டே நீ ஹியூமனாடா, ஹியூமன் மாதிரியே தெரியலையேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்காக நோட் பண்ணால் நம்ம டேக் அப்படிலாம் இல்லை. அதான் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேனே நீ இவன் ஹியூமனே கிடையாது, அவன் ஒரு டெவிலுங்கிறத ப்ரூவ் பண்ணுறான். பட்டியா இங்கேருந்து போகிறதுக்குள்ளே மொத்த சாம்பிஸையும் இவன் ஒருத்தனே தான் கீல் பண்ண போகிறான், நான் பார்க்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கி இவங்க எல்லாரும் ஷாக்கானா டேக் அப்படிலாம் இல்லை. ஏன்னா டேக் தான் ஆல்ரெடி தெரியுமே ஜேகேயோட கேரக்டர் இப்படி தான், டெவில் தானே நேம் வச்சுருக்காரு இந்த மூமெண்ட்டுக்கு. நம்ம ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து என்ன டெவில் ஸ்வாடு மிஸ் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆகிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயாம் என்கிட்ட நீயா வந்து பேசுகிற, உன்னை பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. ஏன்டா உயிரை கொடுத்து உன்னை காப்பாட்டியிருக்கேன் இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா ஜேகே அந்த மாதிரி அட்டாக் பண்ண சொல்ல ஜேகேயோட ஃபேஸு ஹெட்டு ஃபுல்லாக பாடி முழுக்குமே பிளட்டு தெரிச்சிருக்கும். அந்த பொசிஷனில் அவர் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருப்பார், பிளட்டு வெள்ளத்தில் நனைஞ்சபடி தான் இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நீ ரொம்ப டேட்டியாக இருக்குத, சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஜாம்ஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாரி சொல்லி கிளாஸ் எடுக்கிறாரு. அண்டாண்டா கிளாஸ் எடுப்பேன் ஐயா பவுனு சேவ் பண்ணால் எனக்கு நீ கிளாஸ் எடுப்பேன், இப்போ எங்கே வாட்டர் இருக்குது நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி கேட்டால் நம்ம டேடா அந்த பிளேஸில் டாக்டர்ஸ்லாம் வேர் பண்ணதுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல அந்த ரூம் டாட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணிக்கோ, அப்புறம் இந்த டவலை வச்சு ஃபேஸ் எல்லாத்தையுமே நல்லா ரப் பண்ணி தொடச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி டே எல்லாத்தையுமே கொடுக்குறத பார்த்துட்டு டேவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன பேபி என் மேலே ரொம்ப கேரிங்கான மாதிரி தெரியுது, நான் உனக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்ட மூமெண்ட்டில் மயங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் இருந்து தப்பிச்ச பக்கத்து வேண்டியும் உன்னோட ஹெல்ப்பு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஜேகேயே கலாய்க்கிறத போட்டுட்டு ஜேகே காண்டாகி சரி எல்லோரும் திரும்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எடுக்கடா திரும்பணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம்ல, ஆமாம் இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத எல்லோரும் பார்க்க போகிறாங்க, ஒழுங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி திரும்பினா எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸ் எல்லோரும் டென்ஷன் ஆனால் டேடா அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத நம்ம ஏன் பார்க்கணுங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக எல்லாருமே அந்த பிளேஸில் அந்த ரூமில் அமைதியாக நின்னா ஜேகே அப்படிலாம் இல்லை சொன்னால் கேட்கவா மாட்டேங்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேங்கிற மாதிரி அவர் வேர் பண்ணியிருந்த அந்த ஜாக்கெட்டு பிளாக் கலர் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணி போடுறாரு. அப்படி ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டை வச்சு ஃபேஸில் இருக்க பிளட்டு ஹேண்ட்ஸில் ஃபிங்கரில் இருக்க பிளட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரப் பண்ணி துடைக்கிறாரு. இந்த மாதிரி ரப் பண்ணபடி துடைச்சிட்டு நின்னா நம்ம டேடா பா
என்னடா ஷேர்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீ வர மாட்டி இருக்கிற? ஹேண்ட்ஸுமலுக்கு டாட்டா கூட்டியிருக்கான், ஜெஸ்ஸில் கூட டாட்டா கூட்டியிருக்கான், நெக்கு வரைக்குமே டாட்டா கூட்டியிருக்கான். இதெல்லாம் இந்த ஷார்ட்டை வச்சுட்டா கவர் பண்ணியிருந்தானோ? ஐயோ, பேக் சைடு முடுக்கல பாரு, ட்ராகன் மாதிரி டாட்டா கூட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி ரீஜி பண்ணுறத பார்க்காண்டா டே தான் இந்த மாதிரி பார்க்குறான்னு பார்த்தா அங்கே இருந்தாங்கல்ல 4 மெம்பர்ஸ், அதில் ஒரு 2% மவுத்தெல்லாம் ஓப்பன் பண்ணபடியே பார்க்குறாங்க. இந்த மாதிரி மவுத்தை ஓப்பன் பண்ணபடி பார்க்குறத ஜெமினா நோட் பண்ணிட்டு டேயை நோட் பண்ணால் என்னடா சைட் அடிச்சுட்டு காணோம் எங்கே பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 2% நோட் பண்ணால் மவுட்டை ஓப்பன் பண்ணபடி ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஃபேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதை பார்த்துட்டு அப்படியே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால் ஆனால் அந்த 2% ஐஸோட க்ளோஸ் பண்ணல. அவங்க பாட்டுக்கு நோட் பண்ணிகிட்டு இருக்கத நம்ம நோட் பண்ணிவிட்டு அங்கே என்னடா உங்களுக்கு பார்வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டு வரா இந்த மாதிரி கட்டுனா அந்த 2% அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பிக்கிறாங்க. இந்த மாதிரி திரும்பினா நம்ம ஜங்குக்கு இப்போது மாஃபியா மேன் லுக்கில் இருந்தவர் டாக்டர் லுக்கு சேஞ்ச் ஆகிட்டார். டாக்டர்ஸ் வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தானே கொடுத்துருப்பாரு அந்த மூமெண்ட்டுக்கு. பேபி நான் எப்படியோ வந்தேன் பாட்டியா, நீ ஒன்றையும் மட்டும் என்னை மாட்டிட்ட அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட வேண்டா அங்கேயே நெல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பா கொஞ்சம் செகண்டில் இங்கே இருக்க எல்லாரையுமே அவன் பக்கம் இழுத்துக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அந்த ட்ரெஸ்ஸஸ் ஜங்குக்கு வேர் பண்ண ட்ரெஸ்ஸஸில் ஃபயரை பற்ற வச்சு விட்ருவாரு. ஜேகே கிட்ட தான் அந்த லைட்டர் உண்டுல அந்த மொமெண்ட்டை வச்சு பற்ற வச்சு விட்டா எதுக்கு என்னோடய ட்ரெஸ் எப்படி கொளுத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அதில் ஃபுல்லாக ஃப்ளட் இருக்குது, அந்த பிளட்டு ஸ்மெல்லுக்கு இங்கே எந்த சுவாமி வந்துடக்கூடாதுல்ல அதுக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ என் மேலேட்டா லைட்டாக பிளட் ஸ்மெல் வருது, அப்போ அந்த ஸ்மெல்லுக்கு வராதா, அது அந்த அளவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஜேகேவோட நெக்கு கிட்டையும் லைட்டாக அந்த பிளட் க்ளீன் பண்ண சொல்ல லைட்டாக க்ளீன் பண்ண முடியல. அவர் என்ன ஃப்ரெஷ்ஷாக பாயிட்டு வந்துருக்காரு, சும்மா தொடச்சிருக்காரு. இந்த மூமெண்ட்டுக்கு நெக்கு கிட்டே இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த டவலை வச்சு நெக்கு கிட்ட இருக்கிறதையும் அப்படியே ரப் பண்ணி நம்மகிட்டயே எடுத்து விட்றாரு. இந்த மாதிரி எடுத்து விட்றத நம்ம ஜிமினா நோட் பண்ணோம். சுகர் அதுக்கு மேலே ஷாக் ஆகி நம்மகிட்ட என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். ஜேகேடா ஐயோ பேபிக்கு என்ன ஒரு கேரிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நோட் பண்ணால் ஓவராக பிள்ளை இருக்காட, இம்ப்ரெஸ் ஆகாட, இந்த மாதிரி பிளட் இருந்தால் கண்டிப்பாக சுவாம்பிஸ் அட்டாக் பண்ண வரும், அந்த சேஃப்டிக்கு தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணுறத பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேறு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த டவலையும் கரெக்டாக அந்த ஃபயரில் போட்டு கொளுத்துறாரு. இப்போ அந்த ரூமே ஃபுல்லாக ஸ்மோக் ஆயிடுச்சு. பாவி பயலை இந்த மாதிரி கொளுத்தி ரூமுக்குள்ளே இருக்க விடாத அளவுக்கு பண்ணிட்டலாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டுனா நம்ம ஜேகேடா அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சுவாமிஸ் எதுவும் இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணுறாரு. பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூமை நோட் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு எல்லோரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கலாங்கிற மாதிரி இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே இந்த ரூமை விட்டுட்டு அந்த ரூமுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுறாங்க. ஜேகேடா இப்போ என்ன செய்ய, இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எப்படி இந்த ட்ரெஸ்ஸில் வைக்கணுங்கிற மாதிரி நிறைய வெப்பன்ஸ் வச்சுருக்காருல, அந்த இதில் ஒவ்வொரு பேக்கெட் வச்சுருப்பாரு. இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்றுமே கிடையாது. நம்ம மனுக்கு எல்லாத்தையும் எப்படி தான் தூக்கிட்டு போகிறோனோ தெரியலப்போ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு திங்ஸாக நோட் பண்ணால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இதை எல்லாத்தையும் பாடியில் வச்சுட்டே தான் சுற்றுவியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணால் எல்லாத்தையுமே அந்த ட்ரெஸ்ஸுலேயும் எப்படியே மறைச்சி வைக்கணும், எங்கெங்கே மறைச்சி வைக்கணும், எந்த திங்ஸ்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒன்றை கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சேஃபாகவே எடுத்து அப்படியே கவர் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம டேடா சரி நம்ம இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு, இனி இங்கேருந்து எப்படி நம்ம 4th ஃப்ளோருக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி சுகாவை நோட் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்ம 3rd ஆஃப் த ஃப்ளோரில் இருக்கோம். இங்கேருந்து கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் இதுக்கு மேலே உள்ள ஃப்ளோருக்கு போயிடலாம். ஆனால் பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வெளியே நிறைய சுவாமிஸ் நடமாடுற சவுண்டு கேட்குது. அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் சுவாமிஸ் இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம டேட் இந்த மாதிரி நம்ம சுகா பேசிக்கிட்டு ஜேகே நோட் பண்ணோம். ஜேகே அப்படிலாம் இல்லை, அப்படியே அங்கே அவரோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபு ஷார்ப்பு குறைஞ்சிடுச்சான். பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோனை எடுத்து வச்சு ஷார்ப்பாக்கிக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போ பேபி உன் கூட ஒன்றா சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணி என்னோடய லக்கி ஸ்வாடா அந்த பிளேஸில் விட்டுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து போக சொல்ல கண்டிப்பாக அந்த ஸ்வாடா எடுக்காமல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் உனக்கு அந்த ஸ்வாடாடா அவ்வளோ இம்பார்ட்டன் எல்லாம் என்னடு பாட்டு இந்த ஹேண்ட்ஸாலேயே ஒவ்வொரு திங்ஸையும் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப ஃபேவரட்னா அந்த நைஃபு தான், அந்த ஸ்வாடு தான். 2 இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒன்று இங்கே இருக்குது. இப்போ சொல்லு இந்த ஜங்குக்குன்ட்டையும் பக்கத்தில் க்ளோஸாக ஆக்ட் பண்ண பொசிஷனில் இருந்தாட்டனா கப்பல்பாங்க. நீ ஒரு தூரத்தில் நான் ஒரு தூரத்தில் இருந்தால் கப்பல்பாங்களா? 2 பேருமே டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறோம்.
அப்புறம் எப்படி லவ் வரும்? அப்படியே 2 பேர் பக்கத்தில் இருந்தா அப்படியே லவ்வா ஃபுல்லாக அப்படி பொங்கும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகாவை கிராஸ் பண்ணபடி கிட்ட வருவாரோ அந்த மாதிரி வேண்டாம். போடும் பொங்குனது தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுவாரா அந்த மாதிரி தள்ளி விட்டா அடே நான் சோடா பற்றி பேசுனா நீ ஏன்டா தேவையில்ல இதெல்லாம் வச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கோமானா நம்ம லவ் எந்த மாதிரியோ அந்த மாதிரி தான் அந்த 2 சோடுமே 2ம் ஒன்றாடா எப்போட்டுமே இருக்கும். இப்போ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஷவா இவங்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு, இவனை பெசாட்டிக்கு அந்த ரூமுக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆகி சரி ஹயாங் இதுக்கு மேலே இதே ரூம்குள்ளே இருந்தோம்னா சுவாமி நம்மளை அட்டாக் பண்ணி கில் பண்ணிடோ இல்லையோ இவன் கண்டிப்பாக என் பிளட்டை மட்டுட்டையும் அப்படியே வரைகிற மாதிரி டென்ஷன் ஆக்கி ஹைப் ஆக்கி எனக்கு பிபி வர வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கட்டிட்டு அப்படியே அந்த ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே எதுவுமே இல்லை போகலாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும் போகலாமே அப்படிங்கிற மாரி பேக்கப் பண்ணப்படி வா பேபி போகலாம் யார் சொன்னா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கிரிப்பாக பிடிச்சி தூக்குனா கூகு எங்கிட்ட ப்ளே பண்ணாடடா ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற ப்ளீஸ்ரா என்னை விடுறா சுவாமியை கூட பாட்டு பயப்படணும் இல்லையோடா உன்னை பாட்டா எனக்கு கல்லெல்லாம் விட்டுருட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட புலம்புனபடி இருந்தா என்ன பேபி இவ்வளோ க்யூட்டாக ப்ராடாக ஸ்டெல்லி தூக்கினபடி உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரேன் நீ என்ன பாட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆக்கி அப்படியே லவ்வோட நான் பார்ப்பேன் அந்த மூமெண்ட்டில் அப்படியே நான் கிஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணி எவ்வளோ ரொமான்ஸாக இருக்கிறேன் சுட்டி ஆட்டுற சுவாமிஸ் இருக்குது உனக்கு ரொமான்ஸ் வர கேட்குடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம ஜேகே போட்டு திட்டிகிட்டு இருந்தா அம்மா பேபி எனக்கு ரொமான்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணா ஜேகே இந்த மாதிரி பிக்கே பண்ணாடே ஹயாங் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திட்டுனா அவன் பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கிறான் ஏன் ஹயாங் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு கிஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டானா எங்கே திரும்ப ஷார்ட்டை கேட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பினா வேண்டாம் நேராக 4th ஃப்ளோருக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா என்ன மாதிரி சொன்னோம். அப்போ அமைதியாக வர ஸ்டெப்பில் உன்னை தூக்கிக்கிட்டே நான் வேகமாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க யூமினுக்கு பேக் சைடில் வராங்கல்ல மற்ற 4 மெம்பர்ஸும் அவங்க எல்லாரும் பயந்து நர்வஸில் சுவாமி இங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணிடுமோ ஒருவேளை நம்மளை கடிச்சிருமோனுங்கிற மாதிரி பயத்துலேயே பதட்டத்துலேயும் சைலண்டாக நடந்தா ராம ஜேகே அப்படிலாம் இல்லை அவரோட ஹவுஸு அவரோட ஒய்ஃபு அவரோட ரூமுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரியே க்யூட்டாக பேசிக்கிட்டே தூக்கிட்டு போகிறாரு. ஜேகே சுட்டி என்ன நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியலையாடா நீ ஏன்டா இவ்வளோ வியாடாக நடந்துக்கிற நம்மளை சுட்டி இங்கே என்னெல்லாமோ நடக்குதா சோம்பிலாம் இருக்குடா நீ ஏன்டா இப்படி உன் ஹவுஸில் இருக்கிற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னான். உனக்கு தான் புரியல அந்த சுவாமிஸ்க்கெலாம் மெமரி கிடையாது அதுக்கெலாம் பிரெயின் கிடையாது அதனால நம்ம இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க சுவாமி நம்மளை கண்டுக்காடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். கண்டுக்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னால் டக்குன்னு அந்த பிளேஸில் அந்த 4th ஃப்ளோர்லேயும் கரெக்டாக என்ட்ராயிட்டாங்க. என்ட்ரான பொசிஷனில் டேயோட ரூமை பார்த்தா வந்துட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். அந்த பிளேஸ்லேருந்து ஒரு பர்சன்ட் ரன் பண்ணப்படி ஓடி வர மூமெண்ட்டும் அந்த பர்சன்ட்டாக ஒரு 5 ஸ்வாமிஸ் துரட்டிக்கிட்டு வருது. அவன் வந்து சேப்னிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டே வந்தா நம்ம டே ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஆன்சர்லேருந்து இறங்கின வீட்டில் ஜங்குக் அந்த சுவாமியை கில் பண்ணி நான் அட்டாக் பண்ண வரப்போடு அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி நம்ம ஜேகே தான் அவனை தானே துரத்துது நீ வா அமைதியாக நம்ம வாலில் வந்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி அப்படியே வாலில் லாக் பண்ணப்படி சட்டம் போடக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி வாலில் லாக் பண்ணப்படி லிப் லாக் பண்ண சொல்ல எந்த பொசிஷனில் நிற்போம் அந்த பொசிஷனில் நம்ம டே லாக் பண்ணுறாரு. சுவாமி வருடுடா ஒருத்தையும் காப்பாட்டுன்னு கட்டிட்டு வரான்டா. எங்கள் பாரு பேபி நான் உன்னை மட்டும்தான் காப்பாற்ற வந்துருக்கேன் போகிற வரவனெல்லாம் காப்பாற்ற சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதான் இருக்கா அதெல்லாம் அவன் ஹயாங் பட்டுப்பான் அவன் தான் போலீஸ்மேன் அவனுக்கு தான் அந்த டியூட்டி அவனை காப்பாற்ற சொல்லு என்னோட ஒரே ஒரு ப்ராடக்ட் நீ மட்டும்தான் உன்னை மட்டும்தான் சின்னதாக கூட அடிப்படாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது என்னோட ஒர்க் வட்ட ஒர்க்கெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாலில் சாட்சி வச்சபடி டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டேயோட ஐஸை நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடியே டேயை ரசிச்சுக்கிட்டு இருந்தா தான் அந்த பர்சன்ட்டு கட்டிட்டு வரதை பார்த்துட்டு அவங்கள சேவ் பண்ணுறோம் அவன்கிட்ட கன் இருக்குது வெப்பன் இருக்குது சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னால் பேசாத
சுவாமி நம்மளை அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி லிப்பில் ஃபிங்கரை பாராட்டையோட லிப்பில் இப்படி ஃபிங்கர் வச்சான். ஜொங்குக்கு என்ன பண்ணுறாரோ அதை நோட் பண்ணிவிட்டு ஷுகாவுக்குமே புரியுது ஜொங்குக்கு என்ன திங்க் பண்ணுறான். நம்ம சவுண்டு போட்டால் கண்டிப்பாக நம்மளையுமே சுவாம்பி அட்டாக் பண்ணும். அதே நாம் அமைதியாக ஒரு பிளேஸில் நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டுக்காமல் அந்த பசங்க சரத்தினப்படி ஓடிடும்ங்கிற மாதிரி இந்த திங்கிங்கில் தான் டேயை வாலில் லாக் பண்ணப்படி பிடிச்சிருக்காரு. டே தானே பயந்து கட்டு வேறு அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி வாலில் லாக் பண்ணப்படி டே சுவாம்பியை பார்க்காத அளவுக்கு மறைச்சபடி நம்ம ஜிக்கு பிடிச்சிருந்தோம். ஜிமினாவுமே அதே நம்ம சுகாவுமே ஜிமினாவை அதே பொசிஷனில் லாக் பண்ணப்படி வாலோட சாஞ்சி நில்லுங்க அவ்வளோ வேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேக் சைடில் வந்த 4 மெம்பர்ஸும் அப்படியே வாழை பட்டப்படி அப்படியே சாஞ்சி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்படி நிற்கிறாங்க. ஏன்னா சாம்பியை பார்த்துட்டா கட்டிடுவோம் பயம், நம்மளோட ரியாலிட்டி கட்டிடுவோம் கேட்க வாழை ஹேக் பண்ணப்படி இவங்க 4 மெம்பர்ஸ் இந்த மாதிரி இருந்தான். அந்த பர்சன் தான் என்னடா என்ன காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி நிற்கிறீங்களேங்கிற மாதிரி மறுபடியும் சேஃப்மின்னு சொல்லிட்டு கட்டினப்படியே போனால் அந்த 5 சாம்பிஸில் ஒரு சாம்பி வந்து அந்த பர்சன்ட்டை பிடிச்சிருமா இந்த மாதிரி பிடிச்சா என்னை காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கட்டுற மூமெண்ட்டுக்கு எல்லாருமே நர்வஸில் இருந்தால் நம்ம டேடான் ஜேகேவோட ஃபேஸை நோட் பண்ணப்படி ஜேகே ப்ளீஸ் ஜேகே 500% எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன்னால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும், 5 சாம்பிஸ் தானே இருக்குது, ப்ளீஸ் சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாரா. முடியாது, அவன் டெட்டாகிட்டு போகிறான், இல்லை சுவாம்பி ஆகிட்டு போகிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி சொன்னோம். ஜேகேவோட லிப்லேயே நம்ம பிக்கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் அந்த பர்சன்ட்டை சேவ் பண்ண ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயாங் நான் முன்னை விட்டு இங்கே 2 போனால் கெட் அவுட் ஆயிரும், எனக்கு எதுவும் ஆக்காது, ப்ளீஸ் அந்த பர்சன்ட்டை சேவ் பண்ணு, பாவம் அந்த சாமிஸ் அட்டாக் பண்ண போகுது, ப்ளீஸ்ங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கெஞ்சி ஜேகேயோட மைண்டையே சேஞ்ச் பண்ணுறாரு. எனக்காக பண்ணு எனக்கு இந்த மொமெண்ட்டை பார்க்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இப்போ இதே பிளேஸில் நான் இருந்தால் எப்படி அமைதியாக அவன் கடி வாங்கிட்டு போகிறான், அவன் சாம்பி ஆகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போவியா, நான் அந்த பிளேஸாக இருக்கட்டா திங்க் பண்ணி வேணாலும் பாட்டுக்கோயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அளவுக்கு பேசுகிறது கேட்டு ஜேகேக்கு என்ன பண்ணே தெரியாமல் ஏன்டா என்ன கடுப்பேட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி டேயை விட்டு திரும்பின அடுத்த செகண்டே பேக் சைடு 2 கன்று எடுத்த மூமெண்ட்டில் அந்த 5 சாம்பிஸையும் ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கில் பண்ணால் இவங்க எல்லோரும் ஷாக் ஆகிட்டு எங்களை மறைஞ்சு நிற்க சொல்லிட்டு நீ என்னடா பண்ணுறங்கிற மாதிரி கடுப்பில் நோட் பண்ணால் வேகமாக வந்து நம்ம ஜேகே லைட்டாக பேக்கப் பண்ணப்படி எப்படியோ அந்த பர்சன்ட்டை சேவ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் அந்த பர்சன்ட் வந்து பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கான். போடா குறைக்க அவனோட ஃபேஸ் மட்டும் வெளியிட்டு அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கான். அவன் அப்படியே எழுந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுவாமிஸ் இந்த சவுண்டை கேட்டு சும்மா இருக்குமா, அங்கே இருக்கிற சுவாமிஸ் எல்லாமே கரெக்டாக கன்ஷூட் ஆன அந்த சவுண்டை கேட்டு இந்த பிளேஸ்க்கு தான் வருது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே வந்து ஒன்றை சேவ் பண்ணுறது பண்ணிட்டு இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்கிறது ஓ ஆன்சரில் இருக்குங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி என்னடா வாலில் சாஞ்சிக்கிட்டே நிற்கிறீங்க, என்ன பள்ளி ஆகிட்டீங்களா, ஒட்டினதுக்கானும் வாங்கடா ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குங்கிறது ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிருவாரா. அந்த மாதிரி ஓட ஆரம்பித்தோம். நம்ம ஜங்குக்கு ஓடுற மூமெண்ட்டுக்கு சுகா ஜிமினா மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே ரன் பண்ணபடி ஓடுறான். இந்த பிளாக் அண்ட் பிளாக்ல ஒரு நியூ பர்சன்ட் என்ட்ராக்டம்ல நான் நியூ பர்சன்ட்னே சொல்கிறேன். ஓகே, அந்த நியூ பர்சன்ட்டுமே நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து ரன் பண்ணபடி ஓடுறோம். இந்த மாதிரி ஓடுனா கரெக்டாக டேயோட கபினுக்கு பக்கத்து கபின் தான் ஜிமினாவோட கபின். கரெக்டாக ஜிமினாவோட கபினுக்குள்ளே அவ்வளோ வெறுமை என்ட்ராகி டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணப்படி அமைதியாக இருந்தால் அந்த டோரை பயங்கரமாக சாம்பிஸ் வந்து அடிக்குது. அந்த டோரை உடைக்கவும் ட்ரை பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறது, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம எல்லோரும் மாட்டிப்போமே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், அவன் பாட்டுக்கு கடி வாங்கிட்டு போகிறான்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்க்கு கோவமாக திட்டு வரான மாதிரி திட்டுனோம். வந்து ஒரு மாடி க்யூட்டாக பப்பி ஐஸில் பயத்துலேயே நம்ம ஜெய்க்கு நோட் பண்ணோம். அப்படியே டைட்டாக ஆஃப் பண்ணபடி சரி நான் உன்னை திட்டல, நீயே டென்ஷன் ஆகுற, இங்கே இருக்கிற எத்தனை சாம்பி 20 என்ன 50 சாம்பி சொன்னாலுமே அத்தனை பர்சன்ட்ஸையும் நான் சிங்கிள் பர்சன்ட்டாக கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். அதானே டெவில் புட்டி மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. என்ன நீ எப்போ பாட்டால என்ன டெவில்னுங்கிறா, நான் ஹியூமன் தான் பாட்டா தெரியலையா, உன்னே மாதிரி தானே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஃப்ளிட்டி பண்ணபடி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஐயோ என்னால் முடியலடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா கட்ட நம்ம ஜொங்குக்குதான் என்னாச்சு சுகா பிபி எதாவது வந்துடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஜங்குக்கிட்ட டாக்டர் மாதிரி அங்கே இருக்கிற மெடிசன் ஜிமினாவோட ரூமில் இருக்கிற ஏதோ ஒரு மெடிசன் எடுத்து வந்து இதுதான் பிபி மாத்திரை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ஜிமினா தான்
பயங்கரமாக சிரிச்சபடி ஷூவை நோட் பண்ணா அந்த மெடிசன்ஸை தூக்கி போட்டுட்டு ஜோங்கோக்கு நீ கடுப்பேற்றுடா டேய் உன்னை யாருடா லவ் பேர்ட்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ண சொல்லிடு பக்கத்தில் தான் உனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசி என்னையே நீ பார்க்குற நான் என் பேபி கிட்ட என்ன மாதிரி வேணாலும் பண்ணுவேன் இல்லை பேபி அப்படிங்கிற மாதிரி டேப்பட்டு திரும்பினா உனக்கு எஞ்சி கேட்குறேன் இந்த மாதிரிலாம் பேசாதடா அவர் ஏன் ஹயாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்மகிட்ட நோட் பண்ணா சும்மா ஹயாங்குன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன சுகா ஓம் பிரதர் தான் ஆனால் இனி ஓம் பிரதர் கிடையாது என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஏன் ஒய்ஃபு நான் அப்படி தான் அப்ளை பண்ணுவேன் பிடிக்கல நான் ரூமை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம மற்ற 4 மெம்பர்ஸ் இருப்பாங்களே 4 to 5 மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருன்னா இங்கே என்னடா நடக்குது உயிரோட இருப்போமா செத்துருவோமானே தெரியலனுங்கிற டென்ஷனில் இருந்தால் இவன் என்னடா இவ்வளோ வியாடாகவே நண்டுட்டுருக்கான். இவன் யாரும் உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஆர்டரில் ஒரு பையன் கேட்க ஏன் உனக்கு பாட்டா தெரியலையா இவன் யாருன்ட்டு தெரியலையாடா ஐயோ இனிமாடா தெரியல நம்பர் 1 மாஃபியா ஜேகே அவன் தான்டா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகேங்கிற நேமை தான்டா கேட்டிருக்கேன். இது வரைக்கும் 2-3 பிக்கை தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரிஜினலாக இவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன்னு நினைக்கலடா அப்படிங்கிற மாதிரி 100ல் 2% இந்த மாதிரி நம்ம ஜேகே பாட்டு சொன்னோம். எடு மார்னிங்லேருந்தே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்குமே இவன் ஒரு மாஃபியாவா நம்பர் 1 மாஃபியா ஜேகேவா அதான் நான் பார்த்தேன். டக்குன்னு அடிக்கிறது கன்னை வச்சு ஷூட் பண்ணுறது வெப்பன்ஸை வச்சு ஃபைட் பண்ணுறத பார்க்க சொல்லி டவுட்டு வந்துச்சு. யார்டா நீ அப்படிங்கிற டவுட்டு இப்போ தெரிஞ்சிருச்சு நீ யாருன்ட்டு. நீ மவுட்டை வந்து பேசிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக மவுட்டை க்ளோஸ் பண்ணால் அந்த நியூ பர்சன்ட்டுமே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு நீ இந்த பிளேஸில் தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். நம்ம டேட்டை இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாடுற வரைக்கும் விளாண்டுட்டு சரி உன்னோட சீஃப் டாக்டர் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி இப்போ விபி மெடிசன் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். அது இந்த மாதிரி பக்கத்து ரூம் தான் இன்னும் ஒரு ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் மூவ் ஆனானா அது சீஃப் டாக்டர் ஒரு ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னோம். இப்போ யார் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க சுவாமி டோரை உடைக்கிற வரைக்கும் உடைச்சிட்டு இங்கே 2 போயிருச்சுங்க. நீ போறியா இல்லை ஹேங் போகிறானா நம்ம 2 பேரும் 2 ரூம்லேயே இருப்போமே ஜிமினா சிவம் இப்போ எங்கள் தேடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம தேடா ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல டெலிப்போ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளிவிட்டு எல்லாருமே அந்த ரூமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 5 மெம்பர்ஸும் இதே ரூமில் இருந்துக்கோங்க சேஃபாக. ஒரு வேளை இங்கே ஏதாவது உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா பக்கத்து ரூமில் கூட சேஞ்ச் ஆகிக்கோங்க. உங்ககிட்ட யார்ட்டையாவது மொபைல் இருந்துச்சுன்னா இதா என்னோட நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட நம்பரை சொல்ல வரா இந்த மாதிரி விட்டாங்க. டக்குன்னு நம்ம டேக்கு முன்னாடி விட்டுட்டு என்ன பேபி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க நானும் உன்னை மார்னிங் என்ன 2 டேஸாகவே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி நான் உங்ககிட்ட உன்னோட மொபைல் நம்பர் கேட்டேன் அட்ரஸ் கேட்டேன் நேம் கேட்டேன் எல்லாத்தையும் ஃபேக்காக கொட்டுட்டு இன்றைக்கி முன்ன பண்ண தெரியாது அந்த 5 மெம்பர்ஸ்கிட்ட மொபைல் நம்பரை கொடுக்குங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தள்ளி பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே பூட்டி தள்ளிட்டு அந்த 5 மெம்பர்ஸை நோட் பண்ணிவிட்டு என்னோடய நம்பரை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சைலண்ட்லேயே போட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாவது பிளேஸில் இந்த ரூம்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி சொன்னால் முதல்ல அந்த நம்பரெல்லாம் டெலீட் பண்ணுங்கடா. எவனாவது என் பேபி நம்பரை சேவ் பண்ணிங்க மொபைல் இருக்காது மொபைலில் வைக்கிற ஹேண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கட்டுனா ஏன்டா ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அப்போ எப்படிடா அங்கேருந்து தப்பிக்கிறது ஏன்னா மொபைல் வச்சுருக்கான் உன் ஃப்ரெண்டு தான் மொபைல் வச்சுருக்கான் நம்பர் எதுக்கடா கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனாகி கட்டுனா நீ இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட ஷார்ட் கலரை பிடிச்சி நம்மகிட்டே அங்கேருந்து இழுத்தபடி அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறாரு. முதல்ல நம்பரை டெலிட் பண்ணுங்கடா என் பேபிக்கு எவனாவது கால் பண்ணிங்க ஹேண்ட்ஸ் இருக்காது கேட்குற கார்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி காட்டையும் அறுத்துருவேனுங்கிற மாதிரி கட்டுனபடியே பண்ணான். கட்டி சுவாமியெல்லாம் கூப்பிடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டிட்னு போச்சு ஜேகேவோட ஷார்ட் கலரை பிடிச்சி இழுத்து இதில் பண்ணால் ஜேகேயுமே பின்னாடியே நடந்தபடி போகிறாரு. இந்த மாதிரி போனால் சுகாடா இனிலாம் ஜேகே பிடிக்கணும்னா ஹேண்ட் கப்லாம் தேவையே கிடையாது. ஏன் சுகா இந்த மாதிரி சொல்கிற அதான் ஹேண்ட் கப்பே போடாமல் கரெக்டாக லாக்கப்பில் கொண்டு வைக்கிற மாதிரி என் பிரதர் இருக்கானே என் மட்டும் போடும் இப்போ மட்டும் இந்த பிளேஸில் இந்த சுவாமிஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி ஷார்ட் கலரை பிடிச்சி சொல்லி லாக்கப்பில் கொண்டு வைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக லாக்கப்பில் கொண்டு வைப்பான் சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. ஏன் சான்ஸ் இல்லைங்கிற
கண்டிப்பாக பாரு இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு அடுத்த செகண்டு டேயே கொண்டு ஜங்குக்க லாக்கப்பில் வைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொன்னால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூமினும் டேக்குக்கும் இப்போ கரெக்டாக அந்த சீப் டாக்டர் ரூம் இருக்கும்ல அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக அந்த ரூம்குள்ளேயே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் எங்கே பேபி ரூம் இவ்வளோ டேமேஜாக இருக்குது, எங்கே இருக்குது இந்த திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக் இந்த மாதிரி கேட்டால் அமைதியாக இருக்கிறேன். உனக்கு இங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேப்பர்ஸு இல்லாட்டி ஃபைல்ஸு ஏதாவது மெடிசன் கிடைச்சா அதை மட்டும் நோட் பண்ணு, தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஒவ்வொருத்தராக ஒன் பை ஒன்னாக தேடிக்கிட்டு இருந்தா அந்த ரூமுக்குள்ள தான் இன்னும் சீப் டாக்டரோட சுவாமி இருக்குது. ஒரு பிளேஸில் மறைஞ்சு உட்காந்து ஒரு பசங்களை கடிச்சபடியே கீல் பண்ண பொசிஷன்லேயே உட்காந்துருக்குது. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இவங்க 4 மெம்பர்ஸும் அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகி அந்த பிளேஸில் அந்த மெடிசனை தேடிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா இப்போ நம்ம மற்ற பாய்ஸஸ் தான் கட்டுடு ஆரம்பிச்சுன்னு ஜெயிக்க போவேன்னு மார்க்கு மற்ற ஒரு பர்சன்டா இவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸில் மேலே கரெக்டாக ஜேகே சொன்ன அந்த லேபு பக்கத்தில் இருக்க ரூமுக்கே வந்துட்டாங்க. அடோ இருக்குது லேப், அடுக்குள்ள தான் போகணும். ஆனால் அந்த லேபுக்கு பக்கத்தில் ஸ்வாம்பிஸ் இருக்குடே, இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணவும் ஏன்னா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க, என்கிட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி பாம்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை தூரமாக வீசுனா அது அங்கே சவுண்டு கேட்கும், இதுங்கெல்லாம் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிரும், நம்ம அந்த ரூம்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு 20 சாமி தான் இருக்கணுங்கிற திங்கிங்கில் இந்த குட்டி பாம்பு போட்டால் போடும் எல்லாம் அங்கே போயிடணுங்கிற மாதிரி சும்மா அந்த பாம்பெலாம் டம்முன்னு சவுண்டு கேட்கும்ல அந்த மாதிரி சவுண்டுள்ள ஒரு வெப்பன். ஓகே அந்த திங்ஸை கரெக்டாக மார்க்கு ஹேண்ட்ஸில் வச்சு